ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒரு விஷால் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து அந்த ஜட்ஜே வந்து ரொம்பவே கோவப்பட்டு விஷாலை வந்து திட்டியிருக்காரு. இந்த நியூஸ் வந்து இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம நடிகர் விஷால் வந்து கோலிவுட்டில் வந்து ஒரு ஒரு முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்கார். அவர் வந்து ரூபாய் 27.29 கோடி வந்து லைக்கா கிட்ட வந்து அவர் வந்து கடனாக வாங்கியிருந்தார். அதுக்கு பதிலாக வந்து லைக்கா வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து நம்ம விஷால்கிட்ட போட்டிருந்தாங்களாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷாலும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. விஷால் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வர படங்கள் எல்லாமே வந்து லைக்கா கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி வந்து விஷால்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்களாம். அந்த ஒப்பந்தத்தையும் வந்து விஷால் வந்து ஓகே சொல்லிட்டு வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காரு. ஆனால் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ வந்து விஷால் வந்து அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டார் அப்படின்றனால வந்து லைக்கா நிறுவனம் வந்து அவர் மேலே வந்து ஒரு வழக்கு வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வந்ததுனால வந்து நம்ம விஷாலும் வந்து ஆஜராக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சனால விஷாலும் வந்து கோர்ட்டுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கும் போது வந்து எனக்கு வந்து லைக்கா கிட்ட போட்ட ஒப்பந்தமே எனக்கு தெரியாது, என்கிட்ட வெறும் காலி பேப்பரில் மட்டும் சைன் வாங்கி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாரி விஷால் வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருந்தார். அதற்கு வந்து நீதிபதி வந்து புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறதா நினைக்காதீங்க, போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும், இது ஒன்றும் சினிமா இல்லைங்க, பார்த்துங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஹார்ஷாக வந்து பேசியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து செம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு.